வணக்கம். என் பேர் ஆனந்த். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து பேசுறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயாவின் தொண்டன். ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அம்மாவினால் பரதன் என புகழப்பட்டவர். அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர். அம்மாவினால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அம்மாவிற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த தகுதியானவர் என்பதை உறக்கச் சொல்வேன். அது மட்டுமின்றி ஐயாவின் பின்னிருக்கும் ஐயாவின் தொண்டனாகிய நாங்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசிகள் என்பதை உறக்க பலமுறை சொல்வேன். அதுதான் உண்மை. ஏபிஎஸ் அவர்கள் இப்ப சின்னங்களை பறித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மாவின் காலத்திலிருந்து இருக்கும் உண்மை தொண்டர்களின் பதவியை பறித்துக் கொண்டு ஏன் இபிஎஸ் அவர்கள் தன்னை யார் நியமித்தது என்று சொல்வதற்கு தகுதியானவரா? அப்படிப்பட்டவர் இக்கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எப்படையும் இப்படை வெல்லும் என்பதை அதிக விரைவில் அவர்கள் உணர்வார்கள். அம்மாவின் ஆசீர்வாதம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆசீர்வாதம் ஐயாவிற்கு உண்டு. ஐயாவின் பின் இருக்கும் விசுவாசிகளுக்கு உண்டு. ஐயாவின் கட்டளை எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். காலங்கள் காற்று போல் கடந்தாலும், நீதிகள் உண்மையை மறைத்தாலும், ஐயாவிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். இந்த அறத்தை தாங்கும் அரண்டை மண்ணிலே உண்மை விசுவாசியாகிய நாங்கள், உங்கள் தொண்டனாகிய நாங்கள் உங்களின் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது துரோகிகள் கூட்டமல்ல, நம்பிக்கையை தலை நிமிர காத்திருக்கும் தன்னம்பிக்கை கூட்டம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். வாழ்க எனது அம்மையின் ஆட்சி, வளர்க என் தமிழகம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.